வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கடன் தள்ளுபடி, நகைக்கடன், விவசாய கடன், அனைத்து வகையான எந்தெந்த கடன்கள் இருக்கோ அந்த கடன்கள் எல்லாமே தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்குறோங்க. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கொடுக்க போகிறாங்க, ஏன் தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிக்கலை? கடன் தள்ளுபடி தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மிக மிக முக்கியமானது தள்ளுபடிங்க, நகைக்கடன் தள்ளுபடி. இதில் பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முக்கிய வாக்குறுதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட தங்க நகைக்கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி செய்வது குறித்து தேர்தல் வாக்குறுதிகள் தற்பொழுது ஆலோசனைகளை பற்றி விளக்குகிறது. குறிப்பாக 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பயிர்க்கடன்கள் மற்றும் தகுதியுள்ள சாமானிய மக்களின் நகைக்கடன்கள் ரத்து செய்யப்படுவதாக வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. கடனை தள்ளுபடி செய்வதற்கு ரேஷன் அட்டை விவரங்கள் மற்றும் அரசு ஊழியர் அல்லாத நிலை போன்ற சில தகுதி வரம்புகள் நிர்ணயிக்கப்படலாம். இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. மேலும் பெண்கள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கான கட்டண தள்ளுபடி, நிதி உதவிகள் குறித்தும் இந்த விண்ணப்ப நடைமுறைகள் குறித்தும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பொதுமக்கள் இந்த சலுகையை பெற தங்கள் ஆதார் மற்றும் வங்கி கணக்குகளை சரியாக சமர்ப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது. தமிழக அரசின் இத்தகைய முக்கிய அறிவிப்பு எப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் என்பதை வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி ரத்து, சுய உதவி குழு கடன்கள், மகளிர் உரிமை கடன்கள். தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 வர வைக்கப்படும். கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்களுக்கு நிபந்தனைகளுடன் கூடிய தள்ளுபடி. சுய உதவி பழைய கடன்கள் ரத்து மற்றும் 5 லட்சம் வரை வட்டியில்லா புதிய கடன்கள். 5 ஏக்கருக்கும் குறைவான விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி. தகுதியானவர் பட்டியல் ஏன் அவசியம்? 1 பவுன் தற்பொழுதைய நிலவரம் 1.20 தாண்டிருச்சுங்க. 1 பவுன் தள்ளுபடி என்றால் ஒரு குடும்பத்திற்கு 6 லட்சம் சுமார் செலவு. 5 பவுன் தள்ளுபடி. அரசாங்கத்தின் நிதிச்சுமை அனைவருக்கும் 5 சவரன் தள்ளுபடி செய்தால் அரசுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பீடு. சரியான பயனாளி. எனவே உண்மையான ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களை மட்டுமே சென்றடையணும். தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள். கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள், தகுதியானவர்கள், சிறு மற்றும் குறு கிராமப்புற நடுத்தர குடும்பங்கள், ரேஷன் அட்டை வறுமை கோட்டிற்கு கீழ், NPHH, PHH, AAY வரம்பு. ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு மட்டுமே குறைந்த அளவிலான நகைக்கு முன்னுரிமை. தகுதியற்றவர்கள், அரசு பணி அல்லது மாநகராட்சி ஊழியர்கள், கூட்டுறவுத்துறை வங்கிகளில் கூட்டுறவு பணி இருந்தால் தகுதியற்றவர்கள், வருமான வரி இன்கம் டேக்ஸ் செலுத்துபவர்கள் தகுதியற்றவர்கள், ரேஷன் அட்டை சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களும் தகுதியற்றவர்கள். தள்ளுபடி எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய கடன் அதாவது 1 லட்சம் அரசின் பங்கு முழு தொகையும் அரசு செலுத்தும். விளைவு 100% தள்ளுபடி. உங்கள் நகைக்கடன்கள் அனைத்தும் திருப்பி தரப்படும். பெரிய கடன் அதாவது கவர்மெண்ட் சப்சிடி 40%, சீஸ் அண்ட் பேலன்ஸ் 60. அரசின் பங்கு ஒரு குறிப்பிட்ட உச்சத்தொகையை டார்கெட் லிமிட் அரசு செலுத்தும். விளைவு மீதமுள்ள தொகையை நீங்கள் செலுத்திய பின் நகை திருப்பி தரப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த நிறைய நிபந்தனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. ஓகேங்களா? மிக குறைந்த அளவில் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாமே குடும்பத்திற்கு ஒரு எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறாங்க. அடுத்து விவசாயம் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி. 5 ஏக்கர் நில வரம்பு ஓகேங்களா வைத்திருக்கும் நபர்களுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையான ஆவணங்கள் பயிர்க்கடன் நிலத்திற்கு ஆதார் எண் மற்றும் வங்கி பாஸ்புக்கு. இது நிலத்துடைய சிட்டா இது இருந்தாலே தள்ளுபடி செய்யப்படும். முழுமையான ரத்து அப்படின்னு பார்க்குறப்ப தகுதியுள்ள விவசாயிகள் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் என எவ்வளவு தொகை கடன் வாங்கியிருந்தாலும் அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. விவசாயிகளுடைய 4 வங்கி நிலை படிவம் அப்படின்னு நாம் பார்க்குறப்ப நில ஆவணங்கள், ஆதார் இணைப்பு, வங்கி புத்தகமும், கூட்டுறவு வங்கி சமர்ப்பணம் இதை வச்சுருக்கணும். அடுத்து இந்த மகளிர் பொருளாதாரம், மகளிருடைய நலத்திட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நேரடி உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 2000. இப்போ இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டாங்க. பழையபடி தொடரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் பயனாளிகள் வங்கி கணக்கு நேரடியாக
ரூ. 2500 வரவு வைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வரலாம். இது குடும்பத்தின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும். சுய உதவி குழு SGH பழைய கடன்கள் ரத்து மற்றும் புதிய மூலதனம். பழைய கடன்கள் சிறு மற்றும் குறு கடன்கள் 50,000 1 லட்சம் வரை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். புதிய தொழிலை விரிவுபடுத்த 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த பொருளாதார பயன் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி, அடிப்படை வருமானம், விவசாய பாதுகாப்பு, அவசர கால கடன் ரத்து, தொழில் வளர்ச்சி. இந்த ஒரு கிராமப்புற குடும்பங்களின் வளர்ச்சி அப்படின்றது நம்ம சொல்லலாங்க. ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்களை தேவிக்கு அரசு தள்ளுபடி பண்ண போகிறாங்க. 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் கொடுக்க போகிறாங்க. மகளிர் உரிமை தொகை 2500 விரைவில் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. எஜுகேஷன் லோன் கல்வி கடன் தள்ளுபடி. மாணவர்களின் கல்வி கடனையும் தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் தள்ளுபடி செய்ய போகிறதாகவும் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். இப்போ தயாராகிக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிங்க அணுகி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.